சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் எத்தனை தொகுதிகள் கேட்பது என்பது குறித்து சிபிஎம் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. 5 தொகுதியா அல்லது 6 தொகுதியா என்ற ஆலோசனையில் சிபிஎம் ஈடுபட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் செலினா உரைக்க கேட்கலாம். வணக்கம் செலினா. சிபிஎம் தரப்பிலிருந்து 6 தொகுதிகள் கேட்கப்பட்டு வரக்கூடிய சூழலில் தற்பொழுது எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த முறை 6 தொகுதிகளில் போட்டியிட்டிருந்த நிலையில் இந்த முறை 6 தொகுதிகளுக்கும் மேலாக தொகுதிகள் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தொடர்ந்து 4 கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடத்தி முடிக்கப்பட்டிருந்தது. நிலையில் நேற்று பேச்சுவார்த்தைக்கு வந்திருந்த போது 6 தொகுதிகள் என்றால் கையெழுத்து இருப்பதாக தெரிவித்திருந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் சந்திப்பு என்பது நேற்று நடைபெற்றிருந்தது. அதில் 5 தொகுதிகள் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வழங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்று மாநில செயற்குழு கூட்டம் என்பது தற்பொழுது சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 4 கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் தொகுதி பங்கீடு என்பது கையெழுத்தாகாமல் இருக்கிறது. இறுதியாக நடைபெறக்கூடிய மாநில செயற்குழு கூட்டத்தில் தொகுதிகள் பங்கீடு குறித்தாக முடிவெடுப்பதற்காக செயற்குழு கூட்டத்திற்கு முழு அதிகாரம் என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் 6 தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்பது நிச்சயமாக கேட்க வேண்டும் என்று மாநில குழுவில் முடிவு செய்யப்பட்டிருந்ததாக நேற்று சண்முகம் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்று கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 5 தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்ற அடிப்படையில் நேற்று பேச்சுவார்த்தை என்பது நடத்தியிருந்தார். 5 தொகுதிகளா அல்லது 6 தொகுதிகளா என்பது கேட்பதற்காக இன்று மாநில செயற்குழு கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்திற்கு பிறகாக இன்று அல்லது இன்று பிற்பகலுக்குள்ளாக கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவுடன் அந்த கையெழுத்து ஒப்பந்தம் வருவார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த செயற்குழு கூட்டத்தில் 6 தொகுதிகள் தான் வேண்டும் என்று ஒட்டுமொத்த கருத்துக்கள் நீட்டித்து வந்தால் முதலமைச்சரிடம் மீண்டும் வந்து 6 தொகுதிகள் வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். இல்லை என்றால் 5 தொகுதிகளே இந்த சட்டமன்ற தேர்தலில் அவர்களுக்கு போதும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை என்பது நடத்தி முடிக்கப்பட்டால் இன்று ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் 6 கட்சிகள் கையெழுத்து ஒப்பந்தம் விட்டிருக்கிறது தொகுதிகளின் அடிப்படையில். இந்த நிலையில்தான் இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்த இருக்கக்கூடிய கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை என்பது நிறைவு பெற்று திமுக சார்பில் எத்தனை தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறார்கள், அதே போல வேட்பாளர்கள் பட்டியலில் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கான பணிகள் என்பது திமுக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பேச்சுவார்த்தை நிறைவு பெறாதன் காரணத்தினால்தான் விசிக, அதே போல தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கட்சிகளுடனான பேச்சுவார்த்தையும் காலதாமதம் ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து ஒரு வார காலமாகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையிலும் கூடுதல் தொகுதிகள் வேண்டும் என்ற அடிப்படையில் மாநில செயற்குழு, அதே போல நிர்வாகிகள் குழு உள்ளிட்ட பல்வேறு குழுக்களின் ஆலோசனை கூட்டத்திற்கு இறுதியில் இன்று இறுதிக்கட்ட மாநில செயற்குழு கூட்டம் என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த செயற்குழு கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகாக முதலமைச்சரை சந்தித்து அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் எத்தனை தொகுதிகள் கேட்பது என்பது குறித்து சிபிஎம் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. 5 தொகுதியா அல்லது 6 தொகுதியா என்ற ஆலோசனையில் சிபிஎம் ஈடுபட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் செலினா உரைக்க கேட்கலாம். வணக்கம் செலினா. சிபிஎம் தரப்பிலிருந்து 6 தொகுதிகள் கேட்கப்பட்டு வரக்கூடிய சூழலில் தற்பொழுது எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த முறை 6 தொகுதிகளில் போட்டியிட்டிருந்த நிலையில் இந்த முறை 6 தொகுதிகளுக்கும் மேலாக தொகுதிகள் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தொடர்ந்து 4 கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடத்தி முடிக்கப்பட்டிருந்தது. நிலையில் நேற்று பேச்சுவார்த்தைக்கு வந்திருந்த போது 6 தொகுதிகள் என்றால் கையெழுத்து இருப்பதாக தெரிவித்திருந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் சந்திப்பு என்பது நேற்று நடைபெற்றிருந்தது. அதில் 5 தொகுதிகள் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வழங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்று மாநில செயற்குழு கூட்டம் என்பது தற்பொழுது சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 4 கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் தொகுதி பங்கீடு என்பது கையெழுத்தாகாமல் இருக்கிறது. இறுதியாக நடைபெறக்கூடிய மாநில செயற்குழு கூட்டத்தில் தொகுதிகள் பங்கீடு குறித்தாக முடிவெடுப்பதற்காக செயற்குழு கூட்டத்திற்கு முழு அதிகாரம் என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் 6 தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்பது நிச்சயமாக கேட்க வேண்டும் என்று மாநில குழுவில் முடிவு செய்யப்பட்டிருந்ததாக நேற்று சண்முகம் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்று கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 5 தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்ற அடிப்படையில் நேற்று பேச்சுவார்த்தை என்பது நடத்தியிருந்தார். 5 தொகுதிகளா அல்லது 6 தொகுதிகளா என்பது கேட்பதற்காக இன்று மாநில செயற்குழு கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்திற்கு பிறகாக இன்று அல்லது இன்று பிற்பகலுக்குள்ளாக கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவுடன் அந்த கையெழுத்து ஒப்பந்தம் வருவார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த செயற்குழு கூட்டத்தில் 6 தொகுதிகள் தான் வேண்டும் என்று ஒட்டுமொத்த கருத்துக்கள் நீட்டித்து வந்தால் முதலமைச்சரிடம் மீண்டும் வந்து 6 தொகுதிகள் வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள்.
இல்லை என்றால் 5 தொகுதிகளே இந்த சட்டமன்ற தேர்தலில் அவர்களுக்கு போதும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை என்பது நடத்தி முடிக்கப்பட்டால் இன்று ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் 6 கட்சிகள் கையெழுத்து ஒப்பந்தம் விட்டிருக்கிறது தொகுதிகளின் அடிப்படையில். இந்த நிலையில்தான் இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்த இருக்கக்கூடிய கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை என்பது நிறைவு பெற்று திமுக சார்பில் எத்தனை தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறார்கள், அதே போல வேட்பாளர்கள் பட்டியலில் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கான பணிகள் என்பது திமுக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பேச்சுவார்த்தை நிறைவு பெறாதன் காரணத்தினால்தான் விசிக, அதே போல தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கட்சிகளுடனான பேச்சுவார்த்தையும் காலதாமதம் ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து ஒரு வார காலமாகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையிலும் கூடுதல் தொகுதிகள் வேண்டும் என்ற அடிப்படையில் மாநில செயற்குழு, அதே போல நிர்வாகிகள் குழு உள்ளிட்ட பல்வேறு குழுக்களின் ஆலோசனை கூட்டத்திற்கு இறுதியில் இன்று இறுதிக்கட்ட மாநில செயற்குழு கூட்டம் என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த செயற்குழு கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகாக முதலமைச்சரை சந்தித்து அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருக்கிறது.